வணக்கம் அண்ட் வெல்கம் டு கார்த்திகா சேனல். கேசி ஃபேமிலிஸ்ல ஸ்பெஷல் ஹாய். நம்ம வீட்ல சிம்பிளா எப்படி தமிழ் புத்தாண்டு செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றது தான் இந்த vlogல பார்க்க போறீங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஏப்ரல் 13 அன்னைக்கு ஈவினிங்காவே பூஜை அறையெல்லாம் ஃபுல்லா தொடச்சி வச்சு சாமி படம்லாம் தொடச்சிட்டு க்ளீன் பண்ணிட்டு பூஜை சாமான்லாம் தேய்ச்சி எடுத்து கவுத்து வச்சாச்சு. உலரத்துக்காக வச்சிருக்கோம். அது உலரத்துக்குள்ள வாசக்கால்லாம் தொடச்சு மஞ்சள் குங்குமம்லாம் புதுசா வச்சு கோலமெல்லாம் போட்டு ரெடியா வச்சாச்சுன்னா அதுக்குள்ள பூஜை சாமான் வந்து உலர்ந்துருக்கும். நம்ம காட்டன் துணியில நல்லா தொடச்சிட்டு அதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி வேலையெல்லாம் செஞ்சாச்சு. மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்ச பூஜை சாமான திருப்பி வந்து நம்ம சாமி அறையில அழகா அடுக்கி வைக்கணும். எந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்தாலும் நம்ம குழந்தையா இருக்கும்போது நமக்கு ஹாப்பியா இருக்கும். நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைக்கும் சரி நம்ம ஹஸ்பண்ட்ஸ்க்கும் சரி ஹாப்பியா இருக்கும். நமக்கு தான் ப்ரீ ப்ரிப்பரேஷன்ல இருந்து ஆரம்பிச்சு ஃபங்க்ஷன் முடிஞ்ச அடுத்த நாள் வரைக்கும் வேலை இருக்கும். என்ன செய்யலாம், என்ன மெனு பிளான் பண்ணலாம், குழந்தைக்கு என்ன பண்ணலாம், ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், என்னென்ன மாதிரி சாமி கும்பிடலாம், இதில் எதையும் மிஸ் பண்ணிடக்கூடாது. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து பார்த்து யோசிப்போம். ஸோ 2 நாள் முன்னாடி இருந்தே நம்ம மண்டையில ஓடிக்கிட்டே இருக்கும். குட்டீஸ்க்கு அப்படி இல்லை, ஐயா ஜாலி சாமி கும்பிடுவோம், சாப்பிட்றதுக்கு ஸ்பெஷலா செய்வாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். ஹஸ்பண்ட்ஸ்க்கு அன்னைக்கு லீவா இருக்கும். அதே மாதிரியே வீட்டுக்கு தேவையானதை நம்ம லிஸ்ட் போட்டு கொடுத்தோம்னா வாங்கிட்டு வருவாங்க. அவ்வளவுதான். நமக்கு தான் வேலை பளு ஜாஸ்தி இருக்கும், யோசனைகள் அதுவும் ஜாஸ்தி இருக்கும். பார்த்து ஒன்னு பண்ணோமா அப்படின்னு யோசிப்போம். ஸோ அதே மாதிரியே யோசனையோட பார்த்து மிட் நைட் 12 o'clock படைக்கிறதுக்கு தேவையானதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. 11:30 ஜி ஷர்வன் எல்லாம் தூங்க சொல்லிடுவேன். 11:45 விளக்கேற்றி வச்சுட்டு நானும் போய் கண்ணை மூடிட்டு உட்காந்துருவேன். 12 o'clock அலாரம் வைப்பேன். வைப்ரேட் ஆனவொடனே கண்ணை மூடிட்டே வந்து ஃபர்ஸ்ட் நான் விளக்க பார்ப்பேன். அப்புறம் சாமி எல்லா சாமியும் பார்த்தேன். எல்லா சாமியும் பார்த்து சாமி எல்லாம் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு ஃபர்ஸ்ட் வந்து அரிசி, சக்கரை, துவரம்பருப்பு, உப்பு இதை வந்து பார்த்தாச்சு. உணவு வந்து இந்த வருஷம் எந்த குறவும் இல்லாம நமக்கு கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இது வந்து பண்றாங்களோ நோ ரீசன்ஸ் தெரியல. அப்புறம் பண கஷ்டம் எதுவுமே இருக்கக்கூடாது, இன்கம் நல்லா இருக்கணும், சேவிங்ஸ் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக காசு பணம் வச்சிருக்கிறோம். அவங்க வசதிக்கு ஏற்ற மாதிரி இதோட கூடவும் வச்சுக்கலாம், இதோட குறைவாகவும் வச்சுக்கலாம். அப்புறம் மங்களகரமான பொருட்கள் வெத்தலை பாக்கு, மஞ்சள் குங்குமம், மஞ்சள் கயிறு வச்சிருக்கேன். இங்க சாமிக்காக படைக்கிறதுக்கு பழம் வச்சு படைச்சிருக்கேன். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா எல்லா நகையும் வைக்கணும்னு அவசியம் இல்லை, சும்மா நான் கைக்கு காதுக்கு கழுத்துக்குன்னு போட்டுக்கிற மாதிரி ஒரு செட்டு வச்சிருக்கேன். லாங் செயின் ஒன்று பெண்டன்ட்டோட வச்சிருக்கேன். அப்புறம் நெக்லஸ் வந்து ஸ்டோன்ல வச்சதும் ஸ்டோன் இயரிங் வச்சிருக்கேன். ஒரு செட்டு வளையல், அந்த 4 செட்டு வளையல் வச்சேன். வெள்ளியில வந்து கொலுசுலாம் சாமியாண்ட வைக்கக்கூடாது. ஸோ வெள்ளியில என்கிட்ட காப்பு இருந்தது, வெள்ளியும் சேரணும் அப்படின்றதுக்காக வேண்டி நகையும் வந்து இருக்கணும், நல்லபடியா இருக்கணும், எந்த குறவும் இல்லாம அப்படின்னு வேண்டி நான் வந்து இங்க நகையை வச்சிருந்தேன். ஸோ ஃபர்ஸ்ட் சாமியை பார்த்துட்டு இந்த அரிசி பருப்பு பார்த்துட்டு இவங்களை பார்த்தாச்சு. நான் கும்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஜி கண்ணை மூடிட்டு தூங்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் ஜியை கூட்டிட்டு வருவேன். அவர் கண்ணை மூடிட்டே இப்படியே கூட்டிட்டு வந்துட்டு அவருக்கு ஃபர்ஸ்ட் விளக்க பாருங்கன்னு காட்டுவேன். அதே மாதிரி அவர் இதை பாருங்க இங்க இதை பாருங்கன்னு எல்லாத்தையும் காட்டுவேன். சாமியை கும்பிட்டு போவோம். அப்புறம் நானும் ஜியோ போய் ஷர்வின் தூக்கிட்டு வந்து ஷர்வின் குட்டிக்கும் அதே மாதிரி காமிச்சோம். இந்த வருஷம் பூரா இந்த மாதிரி நல்லபடியா எல்லாமே எங்களுக்கு அமையணும், எந்த பரவும் இல்லாம அப்படின்னு வேண்டிக்குவோம். பாசிட்டிவிட்டி தான் இருக்கணும் அப்படின்னு வேண்டிப்போம். ஸோ இதுதான் நாங்கள் வந்து கும்பிடுறது. இப்படிதான் நாங்கள் சிம்பிளாக செய்கிறோம். இது சில பேருக்கு அதிகமாகவும் தெரியலாம், சில பேருக்கு இது குறைவாகவும் தெரியலாம். நம்ம வீட்டில் இப்படிதான் செலிப்ரேட் பண்றோம். The next morning. ஹாப்பி மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று நடந்ததெல்லாம் பார்த்துட்டீங்களா? இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு. நான் ஃப்ரெஷ்ஷா குளிச்சு வந்துட்டேன். தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டன் சாரி தான் நான் போட போறேன். இப்பதான் பிளவுஸ் தச்சு வந்துச்சு, சிம்பிளா தான் தச்சிருக்கேன். இந்த காட்டன் சாரி தான் போடுறேன், ஏன்னா வெயில்ல பொல காட்டுது இந்த சம்மர்ல. காட்டன் சாரினா கம்ஃபர்டபுளா இருக்குமே அப்படின்ட்டு. சம்மர் வந்தாலே என்னுடைய ஸ்கின் வந்து அன்இவன் டோனுக்கு போயிடும். சம்மர்ல டார்க் ஸ்பாட்ஸ் வருது சகஜம் தான், ஆனா வந்துருச்சுன்னா டக்குன்னு அவ்வளவு சீக்கிரத்துல போகவே போகாது. இது எதனால வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆக்னே ஸ்கார்ஸ், ஸ்கின்னை வந்து அடிக்கடி நம்ம சன்ல எக்ஸ்போஸ் பண்றதுனால, ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வருது. நம்ம டார்க் ஸ்பாட்ஸ் சரி பண்ணி நம்மளுடைய நேச்சுரல் க்ளோ அண்ட் ஈவன் ஸ்கின் டோன் கொடுக்கிறதுக்கு சூப்பரான சொல்யூஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஹிமாலயா டார்க் ஸ்பாட் கிளியரிங் டர்மரிக் ஃபேஸ் சீரம் தான். இதுல இருக்கிற 100x டர்மரிக் எக்ஸ்ட்ராக்ட் நம்மளுடைய டல்னஸ் ரெடியூஸ் பண்ணி ரேடியன்ஸை பூஸ்ட் பண்ணுது. இதுல நமக்கு குட்னஸ் ஆஃப் டர்மரிக், நியாசினமைட் அண்ட் கிளைகோலிக் ஆசிடும் கிடைக்குது. இதை யூஸ் பண்றது ரொம்பவே ஈஸி. 2 to 3 drops இந்த மாதிரி சீரமை கையில எடுத்துக்கோங்க. ஃபேஸ் அண்ட் நெக்ல ட்வைஸ் அ டேன்னு ரெகுலரா யூஸ் பண்ணுங்க. முக்கியமா இப்படி ஃபேஸ்ல அப்வர்ட் சர்க்குலர் மோஷன்ல ஜென்டலா மசாஜ் பண்ணுங்க, சீரம் நல்லா அப்சர்வ் ஆகிற வரைக்கும். பெஸ்ட் ரிசல்ட்ஸ்க்கு இதுக்கு மேல நீங்க சன்ஸ்கிரீனும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சீரம் ஸ்வெரசா கோல்ட் பிரஸ்ட் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தட்ல பண்ணதுனால டர்மரிக்கோட ஃபுல் பொட்டன்ஷியல் நம்ம ஸ்கின்னுக்கு கிடைக்குது. இந்த சீரமை மார்னிங் நைட்னு ட்வைஸ் அ டே நீங்க கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஒரே வாரத்துல டார்க் ஸ்பாட்ஸ் மறையறத நீங்க கண் கூட பாப்பீங்க. இந்த ஹிமாலயா டர்மரிக் ஃபேஸ் சீரமை இன்னைக்கு நீங்க வாங்குனீங்கன்னா 30% டிஸ்கவுண்ட்ல வாங்கிட முடியும். அதுக்கு தேவையான லிங்க்லாம் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வச்சிருக்கேன். இது அமேசான், பிளிப்கார்ட் அண்ட் ஹிமாலயாவுடைய வெப்சைட் அண்ட் ஆப்ல கூட கிடைக்குது. இன்னைக்கு இந்த ப்ராடக்ட்டை வாங்கும்போது நான் சொன்ன மாதிரி 30% டிஸ்கவுண்ட்ல கிடைக்கும். மறந்துடாதீங்க, லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்திருக்கேன். கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. A few moments later. சமையல்லாம் முடிச்சிட்டு அப்புறம் கொஞ்சம் நான் ரெடி ஆயிட்டு அதுக்கப்புறம் சாரி போட்டுட்டு வந்துட்டேன். நார்மல் காட்டன் சாரி தான். லைட்டா இந்த ப்ளீட்ஸ் மட்டும் அயன் பண்ணேன், ஏன்னா புஃப்னு நின்றுச்சு. அந்த அயன் கூட சரியா பண்ணல, அவசரமா இதோடய பண்ணி கட்டிட்டேன்.
ஓரளவுக்கு அப்படியே செட் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். வளையல்லாம் போடல, சமைச்சு எடுத்து வச்சிருந்தேன். நான் என்ன சமைச்சிருக்கேன் அப்படின்றத காமிச்சிட்டு அதை பார்த்துட்டு வந்துருங்க. நான் அதுக்குள்ள வளையல் போட்டுட்டு வந்துடுறேன். ஏன்னா சாமிக்கு பிரசாதம் செய்யணும், சிம்பிளான பிரசாதம் தான். சாமி வேலை செய்யும்போது ஏன் வளையல் போடல அப்படின்னு கேட்பீங்க. அதனால ஸோ சிம்பிளா சமைச்சு எடுத்து ஒரு ஓரமா வச்சாச்சுன்னா அடுப்பெல்லாம் தொடச்சிட்டு பிரசாதம் செஞ்சிடலாம் அப்படின்ட்டு. என்ன சமைச்சேன்னு பாருங்க, நான் டக்குன்னு ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். சுட சுட சாதம் ரெடியா இருக்கு. இது வந்து குக்கர்ல தான் வச்சிருந்தேன். நிறைய வேலை இருந்ததுனால குக்கர்லயே செஞ்சிடலாம் அப்படின்னு அவசரத்துக்கு செஞ்சாச்சு. மாங்காய் முருங்கைக்காய் சாம்பார். இன்னைக்கு சாம்பார் கொஞ்சம் கம்மியா தான் வச்சேன். வடை பாயாசம்லாம் இருக்கிறதுனால கொஞ்சமாவே செஞ்சுக்கலாம் அப்படின்னுட்டு பொடலங்காய் பொரியல் பண்ணிட்டு உருளைக்கிழங்கு பட்டாணி வறுவல் பண்ணியிருந்தேன். வெங்காயம் தக்காளி தொக்கு மாதிரி வச்சிருந்தேன், நல்லா இருந்துச்சு. ஃப்ரெஷ்ஷா மசாலா அரைச்சு விட்டு ரசம் வந்து வச்சிருந்தேன். அன்னைக்கு மெனு வந்து நல்லா இருந்துச்சு, ஸ்பெஷலா இருந்துச்சுன்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. அவசரமா செய்யற அன்னைக்கு தான் சாப்பாடு எப்பவுமே ரொம்ப ருசியா இருக்குமோ என்னமோ, அது எனக்கு தெரியல. சாமிக்கு பூ வைக்க போக மீதி நிறைய பூ இருந்தது. சரி இன்னைக்கு ஸ்பெஷல் டே ஆச்சு வச்சுக்கலாம், அடுத்த நாள்லாம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்போம், நைட்டியோட இருப்போம், கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கலாம். அப்போ பூ வச்சுட்டு இருந்தா நைட்டிக்கு நல்லா இருக்காது. சரி இன்னைக்கு இருக்கிற பூ வச்சுக்கோம் மொத்தமா அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுக்கிட்டேன். கொஞ்சம் தான் முடி இருந்தாலும் பெண்களுக்கு அழகு பூ தானே, இன்னைக்கு ஸ்பெஷல் டே வேற வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா வச்சுக்கிட்டேன் நான். ஸோ அடுப்பை வந்து திருப்பி ஒரு வாட்டி தொடச்சிட்டு சாமிக்கு வந்து பிரசாதம் செய்யலாம் அப்படின்னுட்டு. சில பேர் வீட்டில் ஒரு ஃபேமிலியில ஒரு மாதிரி வழக்கம் இருக்கும். சில பேர் வந்து சாமிக்கு நெய்வேத்தியத்துல வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு இதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க. சில பேர் வீட்டில் சேர்ப்பாங்க. ஒருத்தர் வீட்டில் ஒரு மாதிரி செய்வாங்க. நம்ம வீட்டில் நான் பிறந்து வளர்ந்தும் போது அம்மா அப்பா என்ன செஞ்சாங்க, என் மாமியார் வீட்டுல எல்லாம் எப்படி செய்யறாங்கன்னு பார்த்து கத்துக்கிட்டு எங்க வீட்டு வழக்கப்படி தான் நான் எல்லா பிரசாதமும் செய்யறேன். ஸோ மெதுவடையில நாங்க வெங்காயம் எல்லாம் போடுவோம். உளுந்துலயே அரைக்கும் பொழுது உப்பு இஞ்சி பச்சை மிளகா போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறமா மாவுல வந்து பாத்தீங்கன்னா பொடியா நறுக்கின வெங்காயம் கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. பாயசம் ரெடி பண்ணலாம். அந்த ஓரமா அந்த வடையை வந்து வச்சிருவோம். இன்னொரு பக்கம் வந்து நான் கடாயில வந்து எண்ணெய் போட்டு வச்சிருக்கேன், சிம்ல வச்சிருக்கேன். அதுக்குள்ள இந்த பக்கம் பாயசத்துக்கு ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு பால் பாயசம் செய்யலாம்னு நான் பிளான் பண்ணி சேமியா வச்சு செய்யலாம்னு பிளான் பண்ணியிருந்தேன். செஞ்சுட்டே இருக்கும்போது தான் தோணுச்சு, இப்ப ரீசெண்டா ஜெயச்சந்திரன்ல வந்து பாத்தீங்கன்னா குட்டி குட்டியா இருக்கிற ஜவ்வரிசி வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன். அதை போட்டு செஞ்சா இன்னும் நல்லா இருக்குமே, ரெண்டுத்தையும் கலந்து செய்யலாம்னு நினைச்சேன். ஐயோ ஊற போட மறந்தாச்சு, அது சீக்கிரமா வேகாதே அப்படின்னு நினைச்சிட்டு என்ன பண்ண, குட்டி குக்கர்ல அதை நான் வச்சுட்டேன். 5 விசில் வச்சு இறக்கி பார்த்தா அது வேகல. திருப்பி ஒரு 5 விசில் வச்சு எடுத்து பார்த்தேன், நல்லா வெந்திருந்தது. ஸோ எப்பயும் பாயசம் செய்யற மாதிரியே செஞ்சுட்டு சேமியா வெந்து வர நேரத்துல இந்த வேக வச்ச ஜவ்வரிசியும் அது கூடயே சேர்த்தாச்சு. சேமியா ஜவ்வரிசி எல்லாம் ஒன்றா வெந்து வந்ததுக்கப்புறம் சர்க்கரையும் சேர்த்து சர்க்கரை மெல்ட் ஆனதுக்கப்புறம் காய்ச்சி வச்சிருக்கக்கூடிய பால், அந்த பால் காய்ச்சும் பொழுதே நான் ஒரு 4-5 ஸ்ட்ராண்ட்ஸ் ஆஃப் குங்குமப்பூ வந்து போட்டு வச்சிருந்தேன். அது செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள கலர் வந்து சேஞ்ச் ஆகி நல்ல ஒரு கலர்ல நமக்கு கிடைக்கும். அண்ட் முன்னாடியே முந்திரி பருப்பும் திராட்சையும் நெய்யில் வறுத்து வச்சிருந்தேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். ஏலக்காய் தூளும் சேர்த்துட்டேன். ஸோ லைட்டாக ஒரு 2-3 கொதிச்சு லைட்டாக திக்காகி வரும்போது கரெக்டான கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணிடலான்னு. 1/2 லிட்டர் தான் நான் இன்னைக்கு பால் எடுத்திருக்கேன். எப்பவுமே 1 லிட்டர்ல செய்வேன். ஏன்னா ஜீக்கும் இப்போ சுகர் இருக்கிறதுனால நிறைய ஸ்வீட்லாம் செஞ்சு சாப்பிட்றது கிடையாது, அதுவும் சுகர்ல செஞ்ச ஸ்வீட் வர. வடை எனக்கு ஷேப்பாலாம் வராது, கொஞ்சம் சுமாராக தான் இருக்கும். ஸோ சமையல் என்னன்னு பார்த்துருப்பீங்க. அப்படியே அப்பளமும் சுட்டுறலாம், குழந்தை கேட்பானே ஆசைப்பட்டு சாப்பிடுவானே அப்படின்ட்டு அப்பளமும் நான் இங்கே வச்சுருக்கேன். அதை நம்ம இங்கே வச்சிடலாம். ஸ்டார்டிங் ரொம்ப சூடாக இருக்க எண்ணெயில் போடும்போது இந்த மாதிரி கொப்பளமாக வருது அப்பளம், ஏன்னு தெரியல. அதுக்கப்புறம் சாஃப்டாக வந்துருச்சு. அப்புறம் உளுந்து வடை. எனக்கு எப்பவுமே உளுந்து வடை ரொம்ப ஷேப்பெல்லாம் வராது, ஸ்டார்டிங் கொஞ்சம் வரும். ஓரளவுக்கு வந்திருக்கு, திட்டாதீங்க. குட்டி குட்டியாக போடும்போது அழகாக வந்துடும், பெருசாக போடும்போது ஓரளவுக்கு சுமாராக தான் வரும். சாமிக்கு படைக்க மட்டும் வடையாக போட்டு மீதியெல்லாம் போண்டாவாக போட்டுட்டேன். குங்குமப்பூ போட்டு செஞ்சதுனால பாயசம் நல்லா இந்த ரசமலாய்க்கெலாம் இருக்குமே அந்த மாதிரி பால் வந்து அந்த கலரில் அழகாக சூப்பராக இருக்குது. கரெக்டான கன்சிஸ்டன்சியில், ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் பர்ஃபெக்டாக இருக்குது பால் பாயசம். அந்த குட்டி குட்டி ஜவ்வரிசியில் போட்டு செய்யும் போது பாயசம் இன்னும் சூப்பராக இருக்கும். ஸோ சாமிக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. வாங்க சாமிக்கு பிரசாதம் வச்சு நம்ம சாமி கும்பிட்டுலாம். ஸோ சாமிக்கு அழகாக சுத்தபத்தமாக செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சாமி அறையும் நம்ம அழகாக டெக்கர் பண்ணியாச்சு, எல்லா வேலையும் முடிச்சாச்சு. சின்னதாக விஷயங்கள்லாம் அழகுபடுத்துகிற வேலை இருந்தது. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மணி பிளான்ட்ல தண்ணி மாற்ற வேண்டியிருந்தது. ஸோ அந்த தண்ணியை ஊற்றிட்டு அதை மாற்றணும். அந்த மணி பிளான்ட் அங்கே வச்சது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு மாதிரி அந்த க்ரீன் வந்து வீட்டுக்கு அழகாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நல்ல ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல். அண்ட் அந்த கேண்டில்க்கும் வந்து நான் பேட்டரி போட்டு புதுசாக வச்சுருந்தேன், அதையும் ஆன் பண்ணியாச்சு. அப்புறம் உருளிக்கெலாம் வந்து பூ போட வேண்டியிருந்தது. பெரிய விநாயகர் அந்த ஊஞ்சல் உருளி இருக்குல்ல, அதுவும் சின்ன விநாயகர் உருளி ரெண்டுத்துக்குமே. ஸோ டக்குன்னு பூ போட்டாச்சுன்னா அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அப்புறம் நெய்வேத்தியத்துக்கு தேவையானலாம் எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையில் ரெடி பண்ணிவிட்டு நம்ம சாமி கும்பிட வேண்டியது தான். இந்த வாட்டி லோட்டஸ் கிடைக்கல, ஜீக்கு வந்து டைம் இல்லாததுனால பக்கத்தில் இருக்க கடையிலேயே பூலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. யூஸ்வலி மேடவாக்கத்துக்கு போய் முன்னாடி நாளே வாங்கி வைப்போம். பட் கொஞ்சம் பர்சனல் ஒர்க்லாம் இருந்ததுனால அதெல்லாம் பிளான் பண்ண முடியல எங்களுக்கு. இன்னைக்கு ஒரே வத்தி குச்சிலையே நான் வந்து 5 விளக்கும் ஏற்றிட்டேன். அது கொஞ்சம் ஹாப்பியாக இருந்தது. சம்டைம்ஸ் நம்ம வந்து பிளான் பண்ணுவோம், இந்த நாள் இப்படி தான் போகணும், இந்த பூஜை நாளில் இப்படி தான் நடக்கணும், ஏதாவது ஒரு விசேஷ நாள் இருக்குன்னா இப்படி தான் இருக்கணும்
இருக்கணும், வீட்டில் யாருக்காவது பர்த்டேனா இப்படி தான் பிளான் பண்ணலாம் அப்படின்னு நினைப்போம். அது இன்னைக்கு நம்ம பிளான் பண்ணியிருக்க மாட்டோம். நம்ம குடும்பத்துக்காக நம்ம ஒரு 2 நாள் முன்னாடில இருந்து இன்னதை சமைக்கலாம், இது பிளான் பண்ணலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு நம்ம ஒரு யோசனையிலேயே இருப்போம். குழந்தைக்கு என்ன ட்ரெஸ் போட்டு விடலாம் இந்த மாதிரிலாம் யோசிப்போம். ஏன்னா அவங்க குஷியாக இருப்பாங்கல்ல, அந்த நாள் காத்துக்கிட்டு இருப்பாங்கல்ல. அதனால அது அதே மாதிரியே நடந்துருச்சுன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், கடவுளுக்கு நன்றி சொல்லுவோம். சம்டைம்ஸ் அது கொஞ்சம் மிஸ் ஆகும், முன்ன பின்ன இருக்கும், ஏதாவது ஒரு சங்கடங்கள் வரும். அந்த மாதிரி இருக்கும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், பிளான் பண்ணபடி நடக்கலையே அப்படின்ற மாதிரி தோணும். நீங்களும் அந்த மாதிரி ஏதாவது ஃபீல் பண்ணியிருக்கீங்களா அப்படின்றத எனக்கு சொல்லுங்கள். ஷர்வன் குட்டியை ஊதுபத்தி அன்னைக்கு வந்து எப்படி ஏற்றி எப்படி வைக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லி கொடுத்தேன், கற்றுக்கிட்டுமே அப்படின்ட்டு. இங்க சாமிக்கு வச்ச படைச்ச காசு இருக்கு இல்லையா, இந்த காசை வந்து வீட்டுல இப்ப எத்தனை பேர் இருக்கீங்களோ, இப்ப நான் இருக்கேன், ஜி ஷர்வன் இருக்காங்க இல்லையா, ஆளுக்கு ஒரு பைசா நான் பிரிச்சு கொடுத்துருவேன், மீதியை வந்து உண்டியல்ல போட்டுருவேன். இல்ல நீங்க மீதி எல்லாம் செலவுக்கு தேவைப்படுதுன்னா செலவுக்கு எடுத்துட்டு அது ஏதாவது ஒரு பணத்தை வந்து எடுத்து இந்த வருஷம் பூரா காசு வந்து சேமிக்கப்படணும், நல்ல செலவுகள் மட்டுமே ஆகணும்னு வேண்டிட்டு உண்டியல்ல போட்டு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இதெல்லாம் என்ன செய்யணும் அக்கா நீங்க கேட்டீங்க, அரிசி ட்ரம்லயே கொட்டிடுங்க, அதாவது அந்தந்த பாக்ஸ்லயே கொட்டிடுங்க. கொட்டும் போதே கடவுள் உங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வமோ இல்லைன்னா குலதெய்வமா கும்பிட்டு அரிசி ட்ரம்ல சக்கரை பெரிய டப்பால, தோரம்பருப்பு டப்பால, உப்பு டப்பால கொட்டிக்கணும். இதுக்கு எப்பவுமே நம்ம வீட்டுல வந்து குறைவு இல்லாம நிறைஞ்சு வரணும். வீட்டுல வந்து உணவுக்கு வந்து கஷ்டம் இல்லாம எல்லாருக்கும் நம்ம வந்து கொடுக்கணும், நம்மளும் நல்லா வயிறாக சாப்பிடணும் அப்படின்னு ப்ரே பண்ணி நீங்க அதுக்குள்ளேயே கொட்டிக்கலாம். ஸோ நமக்கு வந்து கிச்சன்லயும் பிளெஸிங் கிடைச்ச மாதிரி இருக்கும். ஸோ இப்படிதான் நாங்க செய்யறோம். இதெல்லாம் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்கறவங்களுக்காக ஈவினிங்கா விளக்கேற்றதுக்கு அப்புறமேட்டு இந்த ஜுவல்ஸ் எல்லாம் நாங்க எடுத்துருவோம். எடுத்து கொஞ்ச நேரம் போட்டுருந்துட்டு அப்புறம் எடுத்து உள்ள எடுத்து வச்சிருவோம். இதுல பேங்க் லாக்கர்ல இருந்து எடுத்துட்டு வந்திருந்தோம். ஏன்னா பேங்க் லாக்கர்ல தான் சேஃப், வீட்டுல வச்சுக்கிறது சேஃப் இல்ல. பூஜை எல்லாம் முடிச்ச உடனே 2 நாள் கழிச்சு இந்த ஜுவல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் பேங்க் லாக்கர்ல பத்திரமா வச்சிருவோம். இப்படிதான் சிம்பிளா நாங்க வந்து செலிப்ரேட் பண்ணோம். அகைன் நான் சொல்றேன், இந்த மாதிரி வச்சு படிச்சிருக்கலாம், இப்படி பண்ணிருக்கலாம், அப்படி பண்ணிருக்கலாம். சில பேருக்கு சஜஷன்ஸ் இருக்கலாம், சில பேருக்கு இது கொஞ்சம் டூ மச்சா இருக்கலாம். ஒரு குடும்பத்துல ஒரு மாதிரி வழிமுறைகள் மாறும். நம்ம வீட்டுல என்ன வழிமுறை ஃபாலோ பண்றோமோ அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து செஞ்சிருக்கேன். அதை நான் மாத்திரத்துக்கு விரும்பப்படல, எங்க வீட்டு வழிமுறையை நான் செஞ்சிருக்கேன். இப்படிதான் நாங்க கும்பிடுறோம் அப்படின்றதுதான் காமிக்கிறேன். தெரியாதவங்களுக்கு இந்த மாதிரி யாராவது ஒருத்தவங்களோட வீடியோவை பார்த்து ஓகே இதை நம்ம அடாப்ட் பண்ணிக்குவாங்கன்றதுக்காக காமிச்சிருக்கேன். எங்களுக்கு நியூ இயர் நல்லபடியா வரணும், நாங்க சாமியை வந்து சூப்பரா கும்பிட்டு முடிச்சு நியூ இயரையும் ஆரம்பிச்சு வச்சாச்சு. உங்களுக்கும் தமிழ் வருட பிறப்பு இந்த வருஷம் பூரா சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு நாங்க வந்து கடவுளை வேண்டிக்கிறோம். உங்க எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இவ்வளவு நேரம் இந்த வீடியோ பார்த்து நன்றிகள். தேங்க்யூ so much for watching friends. Take care. Tata. Bye.